நம்மளுடைய சிவதனி அகாடமி சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை அடைஞ்சிருக்கிறோம். இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9th இருக்கக்கூடிய இயல்கள் 4, 5, 6 நிறைய பேர் அடுத்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம கொடுத்துருவோம். இயல் 4, 5, 6 மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 215 கேள்வி கொடுத்துருக்கிறேன். அதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை சரியான விடை 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெறிப்படுத்தினர் என்பதன் பகுதி என்ன? இந்த கேள்விலாம் கேட்டா கண்டிப்பா எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம நெறிப்படுத்தினர் அப்படின்னா எப்படி இருக்கும்? கட்டளையா இருக்கும் அப்படின்னப்போ டக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா இதுல பகுதியை கண்டுபிடிப்போம், நெறி அப்படின்னு நினைப்போம். ஆனா அதனுடைய பகுதி பாத்தீங்கன்னா நெறி கிடையாது, நெறிப்படுத்து. இது நல்ல ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் இலக்கணத்துல. நெறிப்படுத்தினர் என்பதன் பகுதி எது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? நெறிப்படுத்து அப்படின்னு சொல்லணும். இதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உயர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உயர்ந்தோர் அப்படின்னாலே வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் என்பது வினையால் அணையும் பெயர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உற்று அறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் இது எல்லாமே எதற்குரிய எந்த அறிவு? அதாவது தொல்காப்பியர் 1 அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்துறாரு. அதுல உற்று அறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் இது காண்பது எந்த அறிவுக்குள்ள வரும்னா 4 அறிவுல வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி அதை சொல்லலாம். சரி, அப்ப தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அந்த 6 அறிவு என்ன அப்படின்றத நம்ம கிளியரா பார்த்துடலாமா? அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓரறிவு. ஓரறிவு அப்படின்றது உற்றறிதல் மட்டும் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா புல், மரம். ஈரறிவு உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு உற்றறிதல், சுவைத்தல் இந்த 2 இருக்கும். எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. அடுத்து 3வது பாருங்க. மூவறிவு உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இது எங்க இருக்கும்? 3 அறிவுக்கு இருக்கும். என்ன விலங்கு நம்ம சொல்லலாம்? கரையான், எறும்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 அறிவு உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு. 4 அறிவு பாத்தீங்கன்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். இப்ப நம்ம அங்க பார்த்த கொஸ்டின் காண்பது, அது எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. இதையே நம்ம தெளிவா நம்ம சொல்றோம்னா இது அப்படியே பொறுத்துகளை கேட்கிறாங்க. டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். அதனாலதான் நம்ம தெளிவா போர்டுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 அறிவு உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இந்த பண்புகள் இருந்துச்சுன்னா அது 5 அறிவு உயிரினம். பறவை, விலங்கு இதை எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்து கடைசியா இந்த உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் கூடுதலாக பகுத்தறிவு என்ற ஒண்ணு சேர்ந்து இருந்தாதான் அது 6 அறிவு உயிரினம். அதுக்கு எடுத்துக்காட்டு மனிதன். இப்ப நிறைய பேரு நம்ம 6 அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்குள்ள மனிதர்களே நிறைய பேர் வர்றாங்க. நம்ம பார்த்து நிறைய இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான அந்த வகைப்பாடு. கண்டிப்பா அதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை அப்படியே பொறுத்துக்க மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓரறிவு எடுத்துக்காட்டும் கேட்கலாம். இதை கொடுத்து இதுக்கு இந்த உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் என்ன பொறுத்துகளை கொடுக்கலாம். உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் என்ன? கரையான், எறும்பு. இதை மட்டும் தனியா கொடுத்து அப்படியே ஒரு கொஸ்டினாவும் கேட்கலாம். அதனால இதை நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தரமான முறையில நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே சிவதன்யாவுடைய இந்த புத்தகத்துல இருக்குது. வெற்றிகரமா தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்களால் வரவேற்பு பெற்ற இந்த புத்தகம் குறிப்பா சோசியல் சயின்ஸ் புத்தகம். இன்னைக்கு நவம்பர் 7ஆம் தேதி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு சோசியல் சயின்ஸ் புத்தகம். இந்த டெட் நவம்பர் 15 வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் தான் வரும். சோசியல் சயின்ஸ் புக்கு இப்போ இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே சோசியல் சயின்ஸ் புக்கு கிடைக்காது, ஏன்னா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. தமிழ் புக்கு இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. கடைசி நேரத்தில் 1 வாரம் ரிவிஷன் பண்றதுக்கு பக்காவா இருக்கும். இதுல பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த ஒரு புத்தகம் இருந்தா கண்டிப்பா 30க்கு 25க்கு மேல எடுக்க முடியும். நான் ஆதாரத்தோட எக்ஸாம் முடிச்சோம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? சிவதன்யாவுடைய இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. புக்கோட ரேட் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் கொரியரோட சேர்த்து. ஆக்சுவலா புக் ரேட்டு 600 ரூபாய் தான். நம்ம ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ அப்படிதான் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ சொல்ல போனா.
சரிங்களா? புத்தகத்தோட ரேட்டு 600 ரூபா தான். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் 2 நாளில் கிடைச்சிரும். உங்களுக்கு மறுநாளே கிடைக்கிற மாதிரி ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க மேக்சிமம் கால் பண்ணுறத தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பி வச்சிருங்க, கொரியர் அனுப்பிடுவோம். சரிங்களா? கடைசி நேரத்தில் ரொம்ப கொஸ்டின் புக்கு தேவைப்படும், வாங்கி ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த ஒரு புத்தகம் இருந்தால் நீங்கள் அத்தனை புத்தகத்தையும் படித்ததுக்கு சமம். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்கிற கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும். இல்லை நான் புக்கு வாங்க முடியலன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை பார்த்துட்டோம். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? 11வது, 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் செயலியான சித்தாரா அப்படின்னு அர்த்தம். தரமான ஒரு கேள்வி. சித்தாரா மீன்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். சித்தாரா அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சவர் யாரு? அது யாரால் வடிவமைக்கப்பட்டது? இந்தியாவை சேர்ந்த, இந்திய இஸ்ரோவின் தலைவராக இருந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த கைலாச வடிவு சிவன், டாக்டர் கே சிவன் அவர் தான் உருவாக்குனார். எதை உருவாக்குனாரு? சித்தாரா. சித்தாரா அப்படின்னா என்ன? சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சித்தாராவுடைய அந்த ஃபுல் ஃபார்ம். அந்த சித்தாரான்னு சொல்லக்கூடிய அந்த செயலியை வடிவமைத்தவர் டாக்டர் கைலாச வடிவு சிவன், இஸ்ரோவின் தலைவராக பணியாற்றியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது என்று பாடியவர் யார்? பாருங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது என்று பாடியவர் கவிஞர் வைரமுத்து, கவியரசு வைரமுத்து அவருடைய பாடல் வரிகள் அது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். தரமான கேள்வி, பாக்ஸ் கொஸ்டின். இந்திய விண்வெளி என்ன சார் சயின்ஸ் கொஸ்டின்லாம் புக்ல இருக்குன்னா நம்ம புக்ல இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் இருக்கு. சயின்ஸ் கொஸ்டின்லாம் புக்ல இருக்கு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் விக்ரம் சாராபாய். PSLV அப்படின்னு அர்த்தம். போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதுக்கு பேர் தான் PSLV. இந்த PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் எந்த ஆண்டு முதலில் இசைவு தந்தது? 1983ஆம் ஆண்டு தான் முதல்ல PSLV அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் ஏவக்கூடிய அந்த திட்டம். சரிங்களா? PSLV என்ஜின் சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. 2015ஆம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? புக் பேக் கொஸ்டின். புக் பேக்ல பாக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? 2015ஆம் ஆண்டு தான் முதல்ல அப்துல் கலாம் பெயர்ல விருது வழங்குறாங்க. சரிங்களா? அப்ப அந்த விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் டாக்டர் வளர்மதி அவர்கள். டாக்டர் வளர்மதி அவர்கள் இஸ்ரோவினுடைய ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்தவங்க. சரிங்களா? ஒரு விஞ்ஞானி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த இடத்துல நமக்கு இப்படி இந்த கேள்வியை கேட்டுட்டு பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனையும் வச்சிருக்கலாம். ஒருவேளை நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக, பார்க்காதவங்க அதை போடலாம் அப்படின்றதுக்காக ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வியை ஆப்ஷன்ல பெரியார் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படிதான் படிச்சிருக்கிறோம். பெரியார் தான் ஏன் எதற்கு எப்படின்ற கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப அதை கூட வைக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. அதே மாதிரிதான் ட்விஸ்டடான ஹிஸ்டரி கொஸ்டின் இன்னொன்னு இருக்கு. நான் ஏன் நாத்திகனானேன், ஒய் ஐ எம் ஆத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு TNPSC கேட்டுட்டாங்க. நான் கூட வச்சிருந்தேன் ஆப்ஷன் ஏல பெரியார் தான். எல்லாருமே பெரியார் தான் போடுவீங்கன்னு தான் அப்படி வச்சிருந்தேன். எக்ஸாம்லேயே அதே மாதிரி தான் கேட்டாங்க. நான் ஏன் நாத்திகனானேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெரியார் கிடையாது, பகத்சிங். பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெரியார். அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுடைய புத்தகத்தையே வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய வீடியோ ஏன் முழுசா பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கூடுதலான தகவல்கள், தேவையற்ற தகவல்கள் கிடையாது. தேர்வுக்கு தேவையான அத்தனை தகவல்களை நம்ம
அடிஷனலா சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறானது எது என்பதை காண்க. தவறானது எது என்பதை காண்கன்னா ஒரு தவறு தான் இருக்கு. அப்ப 3 பாயிண்ட் உங்களுக்கு சரியா கிடைக்குது. அதை கேட்டாலே உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல உதவும். என்ன? அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. சலசல சலச்சல அப்படின்னு வராது இரட்டை கிளவியில. சரிங்களா? அப்ப அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது. சரி, ஓகே. அடுத்தது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா என்ன? எடுத்துக்காட்டு பாருங்க, இரவு பகல் அப்படின்னா இரவும் பகலும். அப்ப அதுல என்ற அந்த எழுத்து அந்த வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது உம்மை தொகை. தாய் தந்தை, தாய் தந்தை அப்படின்னு போடக்கூடாது, தாயும் தந்தையும். அப்ப என்ற சொல் மறைஞ்சு வந்ததுனால அது உம்மை தொகை. அப்ப உம்மை தொகையில எப்போதுமே வல்லினம் மிகாது. ரைட்டா? அப்ப இதுவும் சரி. 3ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை அது ஐ, 2ஆம் வேற்றுமை ஆள். ராமனால் கொடுக்கப்பட்டது, ராமனால் கொடுக்கப்பட்டது இக்கு வரக்கூடாது. அப்ப 3ஆம் 5ஆம் 6ஆம்ன்றது அது. ஐ, ஆள், கு, இன், அது, கண் வேற்றுமைன்னு தனியா ஒரு வீடியோவே கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க இலக்கணத்துல. அப்ப 3ஆம் மற்றும் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அப்ப இது சரி. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துறாங்களா? இது தப்பு. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு சாரை பாம்பு அப்படின்னு அர்த்தம். சாரை பாம்பு. அப்ப வல்லினம் மிகும். சாரை பாம்புன்ற இடத்துல சாரைனால பாம்பை தான் குறிக்கும், பாம்பு ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் இதுக்கு பேரு இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்ப சாரை பாம்பு என்ற இடத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? இந்த இடத்துல மிகாதுன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இது மட்டும் தான் தவறு. சரிங்களா? ஓகே. வெற்றிகரமாக நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றத அடைஞ்சிருக்கிறோம். அது ஒரு சாதாரண ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்குலாம் கொடுத்துருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக, பல நாட்களாக அதுக்கான உழைப்பை கொடுத்துருக்குறோம். அதுக்கான அங்கீகாரம் இப்ப நீங்க கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலேயே அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபரை கொண்டாடணும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறீங்க. அது நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி இந்த சேனலை கொண்டு வந்தோம், எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுருக்கிறோம் அப்படின்றத தனியா நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, சத்தியமா அதை கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால இப்போ நம்ம வீடியோஸ் ஃபுல்லா கிளாஸஸ் பார்ப்போம். இடையில அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான ஒரு விளக்க வீடியோ, என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்க. என, ஆக போன்ற சொல் உருபுகளில் பின் வல்லினம் மிகும். சரி. வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். இது தவறு. அப்ப வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் விட்டு சென்றான் இச்சு வரணும். அப்ப மிகும் அப்படின்னு வரணும். இது மட்டும் தவறா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அங்க பார்த்தோம், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை. சரி. அப்ப சி சரி. 4வது பாருங்க, சால, தவ, தட, குல என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அப்ப பாருங்க, சால சிறந்தது, சால, தவ, தட, குல இதை தவிர உரி சொற்கள் நிறைய இருக்கு. சால, தவ, நனி, கூர், களி, உரு, மா அப்படின்லாம் இருக்கு. சரிங்களா? அதுல இந்த சால அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகும். சால சிறந்தது, தவப்பயன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப சால, தவ, தட, குல இந்த உரி சொற்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும். ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நனி தின்றான், கடி காவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய இருக்கு, உரி சொற்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த எடுத்துக்காட்டு புக்ல இருக்கிற மட்டும் நம்ம பார்த்துக்கிடுவோம். நமக்கு தேவை கிணறு வெட்டின ரசீது, ஸ்கூல் புக், அதுல இருக்கிறத தெளிவா நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது தவறு என்பதை காண்க. கீழ்கண்டவற்றுள் எது தவறு என்பதை காண்க. வாழ்க தமிழ். கா, இய, இயர் வியங்கோல் வினைமுற்று வல்லினம் மிகாது. அப்ப சரி. தவச்சிறிது இப்பதான் பார்த்தோம். தவச்சிறிது, தவ என்று சொல்லக்கூடிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால, தவ வல்லினம் மிகும் பார்த்தோமா? அப்ப தவச்சிறிது சரி. அடுத்தது பார்த்த பையன். சரி. பெயரச்சத்தின் பின் வல்லினம், பெயரச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. அப்ப திருவளர் செல்வன், அதாவது வினை தொகையில் வல்லினம் மிகாது. இங்க நம்ம திருவளர் செல்வன் இச்சு கொடுத்துருக்கிறோம். திருவளர் செல்வன் அப்படிதான் கொடுக்கணும்.
நிறைய பேர் திருமண பத்திரிகையில திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப இச்சு வரக்கூடாது. அப்ப திருநிறை திருவளர் அப்படின்னா இருக்கணும். திருவளர் செல்வன், திரு வளர்கின்ற செல்வன், திரு வளர்ந்த செல்வன், திரு வளரும் செல்வன். அப்ப வினைத்தொகை 3 காலத்தை உணர்த்தக்கூடிய திருவளர் செல்வன் வல்லினம் மிகாது இங்க கொடுத்திருக்கிற, அதனால இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கையருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. கையருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம், விண்வெளி நிலையம் எங்கு உள்ளது? திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்கு உள்ளது? திருவனந்தபுரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவராக இருந்தார்? எத்தனையாவது தலைவராக இருந்தார்? 9வது தலைவராக இருந்தார் சிவன். இவருக்கு பிறகு சோமையா அடிச்சு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? சோமன் அடிச்சக்கூடிய ஒருத்தர் இருந்தார். ஓகே, அடுத்து பாருங்க. இளைய கலாம் என அன்போடு அழைக்கப்படக்கூடியவர், கையருகே நிலா என்ற நூலை படைத்தவர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. அவர்தான் இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டார். இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசாட். ரிசாட் மீன்ஸ் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் 1 திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? வளர்மதி. இவங்க தான் அப்துல் கலாம், தமிழ்நாடு அரசுடைய முதல் விருதை, அறிவியல் அறிஞர் விருதை, அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் விருது வாங்கியவர் டாக்டர் வளர்மதி. இவங்க தான் எதுல பணியாற்றினாங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அதனுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், பிளானிங் டைரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் வளர்மதி. அடுத்து பாருங்க. ஒளிப்படி இயந்திரம். இது எல்லாமே அப்படியே இந்த 4ஐயும் செகண்டரி கிரேட் எக்ஸாம் SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டாங்க. SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல இந்த புத்தகத்திலிருந்து தகுதி தேர்வு மற்றும் ஸ்கோரிங் பேப்பர்ல 60க்கு 53 கேள்வி வந்துச்சு. என்னோட யூடியூப் சேனல்ல பழைய வீடியோ போய் பாருங்க. ப்ரூஃபோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த ஒரு புக்ல இருந்துதான் இந்த கேள்வியை பொறுத்துகளை கொடுத்திருந்தாங்க. நம்ம தனித்தனியா 4 கொடுத்துருக்கிறோம். என்ன கேள்வி? ஒளிப்படி இயந்திரம் எந்த ஆண்டு உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது? 1959. 2வது கொஸ்டின். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. ஜெரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? ஜீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? உலர் எழுத்து. ஜீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? உலர் எழுத்து. ஒளிப்படி இயந்திரம் யாரால் உருவாக்கப்பட்டது? 24வது கொஸ்டின். ஒளிப்படி இயந்திரம் யாரால் உருவாக்கப்பட்டது? செஸ்டர் கால்சன். ஒளிப்படி இயந்திரம் உருவாக்கப்பட்டது யாரால்? செஸ்டர் கால்சன். இதெல்லாம் கேள்வியில கேட்பாங்களா? தமிழ் எக்ஸாம்ல சயின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா எஸ், கண்டிப்பா கேட்பாங்க. அறிவியல் தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கு, அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தானியங்கி பண இயந்திரம் ATM மெஷின். இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அடிச்சிடக்கூடிய ATM மெஷின், தானியங்கி பண இயந்திரம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜான் ஷெப்பர்ட் பாரன். ஜான் ஷெப்பர்ட் பாரன். சரிங்களா? ஓகே, ஜான் ஷெப்பர்ட் பாரன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1985ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் கணினி மூலம் தொலை நகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். காங் மக்னான்சி. காங் மக்னாக்சி என்ன கண்டுபிடிச்சாரு? 1985ஆம் ஆண்டு தொலை நகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஹாங் மக்னாக்ஸ்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1989ஆம் ஆண்டுலேயே இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் தொடங்கிருச்சு. எங்க? அமெரிக்காவில். இப்ப இருக்கலையா அமேசான், பிளிப்கார்ட், இந்த மீசோ, இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இது மாதிரியான வணிகம் 1989லயே அமெரிக்காவில் தொடங்கிருச்சு. அமெரிக்காவில் இணைய வழி மளிகை, சரிங்களா, மளிகை கடை, இ-காமர்ஸ் பிசினஸ் எப்போதே தொடங்கப்பட்டுருச்சு. 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு இணைய வணிகத்தை இங்கிலாந்தை சேர்ந்த டேஸ் கண்டுபிடித்தார். அப்ப இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிச். மைக்கேல் ஆல்ட்ரிச். கவியரசு வைரமுத்து பெற்ற அரசின் உயரிய விருது பத்மபூஷன். 1990ஆம் ஆண்டு வையக விரிவு வலை வழங்கிய உருவாக்கி, வையக விரிவு வலை மீன்ஸ் WWW அப்படி சொல்றோம் இல்லையா, வேர்ல்டு வைடு வெப். வையக விரிவு வலை, வேர்ல்டு வைடு வெப் என்று சொல்லக்கூடிய இந்த வையக விரிவு வலையை உருவாக்கி
இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்ற புகழ்பெற்ற வாக்கியத்தை சொன்னவர். அதாவது WWW அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இதை உருவாக்கி இணையத்தில் இது இல்லை என்றால் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்ற புகழ்பெற்ற வார்த்தையை சொன்னவர் பிம்பர்னர் லீ. அப்ப வையக விரிவு வலைன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வைடு வெப் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? பிம்பர்னர் லீ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. IRCTCயின் இணையவழி பதிவு வசதி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2002ஆம் ஆண்டு. 2002ஆம் ஆண்டு IRCTC. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். என்னது? ட்ரஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுகிறது. யாருக்கு? கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு NMMS அப்படி சொல்றோம் இல்லையா, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு NTSE நடத்தப்படுகிறது. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி. இப்படிதான் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம புத்தகம் பொக்கிஷம். நீங்க படிச்சு என்ன ஹிண்ட்ஸ் எடுத்தீங்களோ அது எல்லாம் இந்த புத்தகம். என்னடா ஓயாம அந்த புத்தகத்தை காட்டுறேன்றீங்களா? அவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் அந்த புத்தகத்தை எடுத்துருக்கிறேன். என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இதுக்காக எவ்வளவு மெனக்கட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இதுல இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினுமே நானே உருவாக்குனது. அதனாலதான் என்னால ஒவ்வொரு அந்த ஆப்ஷனுக்குமே நம்மளால எடுத்துக்காட்டு சொல்ல முடியுது. வேற யாரோடதையும் 1% கூட இன்னொருத்தவங்களுடைய கொஸ்டின் காப்பி பண்ணி இங்க இருக்காது. நானே உருவாக்குனது, பல இரவு பகல்ல உருவாக்குனது. அத அந்த இந்த டைமிங்ல ஸ்டூடெண்ட் ஒரு ஆசிரியர்களுக்கு கையில இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனாலதான் நான் ஒவ்வொரு டைம்ல அந்த புத்தகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வீடியோ பாக்குறது பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று சொன்னவர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா வைரமுத்து. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் என்ற நூலின் ஆசிரியர். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், இதெல்லாம் புக்கு பின்னாடி தனியா இருக்கும், ஒரு பாக்ஸ்ல இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனா எக்ஸாம்ல அப்படிதான் கேட்கிறாங்க. எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்து நதி என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலினுடைய ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். ஒரு கிராமத்து நதி, சிற்பி பாலசுப்ரமணியன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். நல்ல கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னவர் யார்? பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு. அப்பதே சொல்லிட்டோம், உரி சொற்றொடர். மா, சால, தவ, நனி, கூர், களி இதெல்லாமே உரி சொற்கள். அப்ப மாக்கடல் என்பது உரி சொற்றொடர். அடுத்து பாருங்க. வில்வாள் என்பதன் இலக்கண குறிப்பு. உம்மை தொகை. வில்லும் வாளும், வில்லும் வாளும். என்பது மறைந்து வந்திருக்கு. ஆக்கல் என்பதன் இலக்கண குறிப்பு. அல், தல், அம், ஐ, கை அப்படின்னு வந்துச்சுனாலே அது தொழில் பெயர். கீழ்கண்டவற்றில் எது பாரதிதாசனின் படைப்பு அல்ல? கீழ்கண்டவற்றில் எது? பாண்டியன் பரிசு அவருடையதான், அழகின் சிரிப்பு அவருடையதான், இருண்ட வீடு பாரதிதாசனுடைய படைப்பு தான். அப்ப அவருடைய படைப்பு அல்லாதது எது? தமிழ்ச்சோலை. இந்த தமிழ்ச்சோலை யாருடைய படைப்பு அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய படைப்பு தான். அடுத்த கொஸ்டின். கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. பிசிராந்தையார் நாடகம் பாரதிதாசன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா. ஆட்டனத்தி ஆதிமந்தி இது கண்ணதாசனுடைய படைப்பு தான், ஆனா சாகித்ய அகாடமி விருது வாங்கல. ஓகே, அடுத்து பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உள, மேதைக்கு விரையாமை செல்லும் உணர்வு என்ற இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி.
மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவி மணி தேசிய விநாயகனார். ஓகே, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் பாருங்க, கண்டங்கத்தரி, நெருஞ்சி, பெருமல்லி, லவங்கம், இதுதான் பொருத்தம் இல்லாதது. ஏன் சும்மா சும்மா அப்படி நம்ம வீட்டுல பொருத்தம் இல்லாத சொல்ல முடியுமா? விளக்கம் சொல்லணும்ல, அதுக்கு தான் வீடியோ பார்க்க சொல்றேன். ஏன்னா ஏலம், இலவங்கம், ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்புளி, இது ஆறும் ஏலாதி சொல்லும். ஏலாதி சொல்லக்கூடிய, ஏலாதி என்ற இலக்கியம் சொல்லக்கூடிய மருந்து பொருட்கள் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்ப லவங்கம் என்பது எதுல வரணும்? ஏலாதி என்ற இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு மருந்து. அப்ப இந்த மூணு என்ன? கண்டங்கத்தரி, நெருஞ்சி, பெருமல்லி, சிறுமல்லி, சிறு வலு துணை, இந்த ஐந்தும் சேர்ந்த இந்த 5 வேர்கள் சிறப்பை போல 5 கருத்துக்களை சொல்றதுதான் சிறுபஞ்ச மூலம். அப்ப சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடக்கூடிய வேர்கள் நெருஞ்சி, கண்டங்கத்தரி, பெருமல்லி, சிறுமல்லி, சிறுவலு துணை. அப்ப இது 3 பொருந்தும். எதோட பொருந்தும்? சிறுபஞ்ச மூலத்துல பொருந்தும். அப்ப லவங்கம் என்பது ஏலாதியில வரும், அது மட்டும் பொருந்தாதது. அவ்வளவுதான். சரியா? ஓகே, ஒரு கொஸ்டின் அவ்வளவு நேரம் நம்ம பேசி இருக்கிறோம். நீங்க ஒரு புக்கை எவ்வளவு நேரம் படிப்பீங்க? அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சொல்றேன். அதை பொறுமையா முழுசா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரணும். அப்பதான் நம்ம அழுத்தி சொல்றோம். சரிங்களா? ஓகே, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்று சொல்லியவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின். தனித்தனியா கேட்பாங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஒரு கொஸ்டின். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். 3 கொஸ்டின் தனித்தனியா கூட கேட்கலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுன்று என்றே சொல்லியவர், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையிலே மக்கள் நெஞ்சில் நிறைந்தான், அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தலைக்க வந்தார் அப்படின்னு ஒரு பாடல். அதுல வரும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுண்டு என்றே சொல்லியவர் அப்படின்னு அந்த பாடல் வரியில வரும். அது மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுண்டு என்று சொன்னவர், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இது வரைக்கும் டெட்டு தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இந்த தேர்வுல கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். அதுக்காக தான் நம்மளும் சிவதனி அகாடமி சார்புடைய மிகப்பெரிய முயற்சி எடுத்து இலவச வகுப்புகளை கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று சொன்னவர் பாரதிதாசன். ஏற்கனவே சொன்னார், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னவர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ் இயக்கம் யாருடைய நூல்? பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம். சிறுபஞ்ச மூலம் கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்களை பற்றி பேசுவதுதான் சிறுபஞ்ச மூலம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். காரணம் வினைத்தொகையில் வல்லினம் மிகும், ரெண்டுமே கொடுத்துருக்கிறோம். கூற்று தவறு, காரணம் சரி, மிகாது. சரி, இங்க பாருங்க, அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். கூற்று தவறு, வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்கிறேன், அது சரி. அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, நம் நாடு முதலாக நிலவுக்கு அனுப்பிய ஆய்வுக்களமான சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்த மயில்சாமி அண்ணாதுரை எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்தார்? இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னா கேட்பாங்க. நமக்கு கொஸ்டின் கேட்கறோம் எப்படின்னாலும் கேட்பாங்க. அப்ப இந்த கேள்வியை படிச்சாலே 2-3 கேள்வி உங்களுக்கு தகவலுக்கு விடை இருக்கு. என்ன விடை இருக்கு? சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்கலாம். யாரு? டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அப்ப அதுக்கு ஒரு விடை இருக்குல்ல. அவர் பிறந்த ஊரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோதவாடி அப்படின்னு ஒரு பதிலும் இந்த கேள்வியிலே இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாகர்கோவில் அருகே உள்ள சரக்கல் விளை என்ற கிராமத்தில் கைலாச வடிவு என்பவருக்கு மகனாக பிறந்தவர் டாக்டர் கே சிவன். அப்ப டாக்டர் கே சிவன் இந்தியாவுடைய இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய 9வது தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா டாக்டர் கே சிவன். அவர் எங்க பிறந்தார்னா சரக்கல் விளை என்ற ஊர்ல பிறந்தார். எங்க?
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அருகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரியலூரில் பிறந்து 2015ஆம் ஆண்டு முதலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞரான வளர்மதி எந்த ஆண்டு முதல் இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார் அப்படின்னா 1984ஆம் ஆண்டு முதல். அண்மையில இவங்க காலமாயிட்டாங்க. சரிங்களா? ஓகே. 2013ஆம் ஆண்டு அப்படின்னு ஆமா நினைக்கிறேன், கன்ஃபார்ம் நினைக்கிறேன், அது உறுதியான தகவலா இல்லை. ஆனா அவங்க முதல்ல பணியாற்ற இணைந்த ஆண்டு 1984. சரிங்களா? அண்மையில காலமானதா ஒரு செய்தி நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஓகே, அது நமக்கு தேவையில்லை தான், பட் நான் சொல்றேன். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர், முக்கியமானது. 2013 செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு கலன் அனுப்புறாங்க. அதுக்கு பேரு மங்கள்யான் அப்படின்னு. அந்த மங்கள்யானுக்கு திட்ட இயக்குனர் தமிழ்நாட்டுக்காரர் தான். சந்திரயான் திட்ட இயக்குனர் 1, 2, 3 எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். மங்கள்யானுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் யார் அப்படின்னா அருணன் சுப்பையா. மங்கள்யான் திட்ட இயக்குனர், இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய மங்கள்யான் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் அருணன் சுப்பையா. இவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நக்கண்ணையார், காவல் பெண்டு, ஆதிமந்தியார், காரைக்கால் அம்மையார். இவங்க மட்டும்தான் பொருந்தாதவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சங்ககால பெண் புலவர்கள். காரைக்கால் அம்மையார் கிடையாது. அப்ப இது மூன்றுல இந்த 3 தனி, இது மட்டும் தனி. 55வது கேள்வி பாருங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். இது ஒவ்வொன்றும் தனித்தனி கேள்வி. ஆனா நான் ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறேன். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்த முத்துலட்சுமி அம்மையார். இத்தனை கேள்வியும் கொடுத்து அதுக்கு விடையும் மேலேயே கொடுத்துட்டேன். அந்த முத்துலட்சுமி அம்மையார் எந்த வருடம் அவ்வை இல்லத்தை தொடங்குறாங்க? அடையாற்றுல 1930ஆம் ஆண்டு அடையாற்றில் அவ்வை இல்லம் தொடங்குறாங்க. 1952ஆம் ஆண்டு புற்றுநோய் மருத்துவ மையத்தை தொடங்கினார். அப்ப ஒரு கேள்வியை படிச்சாலே நம்ம புக்ல இருக்க முத்துலட்சுமி அம்மையார் பத்தின அத்தனை தகவல்களும் இந்த கேள்வியிலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நம்ம வீடியோ இன்னைக்கு மக்கள் மத்தியில, ஆசிரியர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை மற்றும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையான புதுமை பெண் திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான திட்டம் புதுமை பெண் திட்டம். அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயர்ல வழங்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தரமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? இது டிஎன்பிஎஸ்சிலையும் தமிழ்நாட்டு பெண்கள்ன்ற தலைப்புக்குள்ள வரும். யாரு? ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார். சரிங்களா? ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன், பரமாணு புராணம் என்ற நூலின் ஆசிரியர், அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இவங்க யார் தெரியுமா? தமிழ் ஆசிரியர்களுக்காக அந்த காலத்துல போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பேரு இலவு வாரம். தமிழ் ஆசிரியர்களுக்காக சம்பளத்தை உயர்த்தி தர சொல்லி இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சரிங்களா? ஓகே. சத்தியவாணி முத்து முதல் பெண் அமைச்சராக இருந்தவங்க, அண்ணாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவங்க. இந்த நீலாம்பிகை என்பவர் யார் அப்படின்னா தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகள் அவருடைய பெண் மகள். சரியா? ஓகே. தமிழ் ஆசிரியர்களுக்கான அடுத்த கொஸ்டின். இலவு வாரம் என்ற பத்திரிகை போராட்டம் நடத்தியவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இது புக்ல இல்ல, ஆனா பழைய புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என 12 வயதில் போராட்ட களத்தில் இறங்கிய மலாலாவுக்கும் இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி 80,000 குழந்தைகளுக்கு மேல் கல்வி பெற உதவியாக இருந்த கைலாஷ் சத்யார்த்தி ஆகியோருக்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 2014. இந்த கொஸ்டின் டவுட் ஒரு சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் தான். யாருக்கு? மலாலா யூசுப்சாய் அவங்களுக்கும் கைலாஷ் சத்யார்த்தி இந்த 2 பேருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 2014 என்பது சரி. முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1848ஆம் ஆண்டு பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை அப்படின்ற பெருமைக்குரியவங்க யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாரு? சாவித்ரிபாய் பூலே.
முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஹண்டர் கமிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் என்ன சார் சோசியல் கொஸ்டின்லாம் இங்க வருதுன்னு பார்க்க கூடாது, தமிழ் புக்கில் தான் இருக்கு எல்லாமே, சரிங்களா? முதலில் இந்தியாவில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் எந்த ஆண்டு அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்வி குழு பரிந்துரைகள் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1964 ஆண்டு கோத்தாரி கல்வி குழு இந்தியாவில் அமைக்கப்பட்டது. அந்த கல்விக்குழு என்ன சொல்லுதுன்னா, அனைத்து நிலையிலும் பெண் கல்வி வேண்டும் என்பதை உறுதி செய்த குழு கோத்தாரி கல்வி குழு. ஹண்டர் கமிட்டி ஃபர்ஸ்ட் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்து 1882ல, அதுக்கப்புறம் 1964ல கோத்தாரி கமிட்டியில் என்ன பண்றாங்கன்னா, அனைத்து நிலையிலும் பெண் கல்வி என்ற ஒரு நிலையை கொண்டு வராங்க. அடுத்து பாருங்க, கூற்று. தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் ஆவார். அவர் திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவாற்றி உள்ளார். மேலும் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். இப்ப இதுல கேள்வி என்ன தெரியுமா, ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் பத்தி என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க? தொல்காப்பியம், கைவல்யம், திருமந்திரம், இந்த தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான செய்திகளை பற்றி உரையாற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஈத்தா ராஜேஸ்வரி. ஏற்கனவே பார்த்தோம், சூரியன், பரமாணு புராணம் என்று சொல்லக்கூடிய அறிவியல் நூல்களை எழுதினவங்க தான் இந்த ஈத்தா ராஜேஸ்வரி அம்மா, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குழந்தை திருமணத்தை தடுக்கும் பொருட்டு 1929 ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு தனி தகவல், இதுவும் சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்ப கொஸ்டின் தரமான கேள்வி. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929. மறைமலை அடிகளின் மகள், தனித்தமிழ் பற்று உடையவர், தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். தரமான கேள்வி. பட்டினத்தார் பாராட்டிய மூவர் மற்றும் முப்பெண்மணிகள் வரலாறு ஆகிய நூல்களை எழுதியவர். இது ரெண்டும் முக்கியம். முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த நூல்களின் ஆசிரியர். அதே மாதிரி மறைமலை அடிகளார் அவர்களுடைய மகள் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்வி அழகே அழகு, நாலடியார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமிடந்தே ஓதுகிறார். மெத்த வெறுப்பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான் அளவு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஔவையார். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே இல்லை, எதுவுமே தெரியாதவன் எவனும் இல்லை. அதைத்தான் அந்த பாடல் சொல்லுது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தே ஓதுகிறார். புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான் அளவு. கலை மடந்தேனா சரஸ்வதி தேவியை இன்னும் நான் படிப்பதற்கு நிறைய இருக்குன்னு புத்தகத்தை உரித்த நிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு தெரியாத எறும்பு கூட தன் கையால் 8 ஜான் அளவு இருக்கும், அதோட கைக்கு அது 8 ஜான் இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் வரிகளை சொன்னவர் ஔவையார். அடுத்தது, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். இதுவும் ஔவையார் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் பாலும் குறுகின் தெளிந்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. எந்த நூல்? நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வகை இடம்பெற்ற நூல் நாலடியார். ஏற்கனவே பார்த்தோம். கல்வி அழகே அழகு. அடுத்த கொஸ்டின், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லோருக்கும், அது நம்ம ஆசிரியர்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அது தனியார் பள்ளிகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த கேள்வி உங்களுடைய தன்மானத்துக்கு இந்த கேள்வி பொருந்தும். படிச்சுட்டு தனியார் பள்ளிகள்ல அவ்வளவு கொடுமைகளை சகிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எத்தனையோ பேர். நானும் அங்க அப்படிதான் இதுதான் வந்தேன். அப்ப இந்த பாடல் வரியை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் அடிமையை வேலை பார்க்காதீங்க. உங்களுக்கு திறமை இருக்குன்னா எங்க வேணாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். தெளிவா இருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நல்லா படிச்சிருக்கிறோமா? கற்றோர்னா கற்றேன் என்பாய், கற்பாய கற்றாயா, வெறும் காகிதம் தின்பது கல்வி அல்ல அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு அது கல்வி கிடையாது. எம்ஏ, பிஎஸ்சி, பிஇன்னு போட்டிருக்குது கல்வி கிடையாது. உண்மையாவே ஆழமா படிச்சவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான், சரிங்களா? அப்ப கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ன சொல்றாரு ஔவையார்? என்ன சொல்றாங்க? ஔவையார் தான். மூதுரையில தான் அந்த பாடல் இடம்பெற்று இருக்கு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசர கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ படிச்சிருந்தேன்னா எங்க போனாலும் சிறப்பு.
ஒருத்தர் அடிமையா நம்ம வேலை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. சரியா? ஓகே. இது தனியார் பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா அவங்களுடைய மனதில் ஏற்றி வச்சுக்கணும். பயந்து பயந்து வேலை பார்க்காதீங்க, தெளிவா இருங்க. இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனா அடுத்த ஸ்கூல் அதுக்கு அரசு வேலைக்கு போகணும்னு படிங்க. சரிங்களா? ஓகே. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது வென்ற பிசிராந்தையார் என்பது ஒரு நாடகம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உரையாமை. உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. இங்கு மை என்பது என்னது? தொழில் பெயர் விகுதி. அல் தல் அம்மை கை அப்படின்னு அதன்படி இது தொழில் பெயர் விகுதி. நாறுவ என்பதன் பொருள் முளைப்ப. நாறுவ என்பதன் பொருள் முளைப்ப. எந்த வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டத்தை பாரதியார் பெற்றார்? 11 வயதுல கவிதை எழுதி அரசவையில் பாரதி என்னும் பட்டத்தை பெற்றார். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடாத வேர் நம்ம அப்பதே சொல்லிட்டோம். நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை. அப்ப சிறு நாவற்பூ, ஏலம். நம்ம ஏற்கனவே சொன்னோமா, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. அதுதான் ஏலாதி குறிப்பிடக்கூடிய மருந்து. அப்ப இந்த ரெண்டும் கிடையாது. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இது எல்லாமே என்னது? சிறுபஞ்ச மூலம், காரியாசான் குறிப்பிடக்கூடிய வேர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது தவறு என்பதை காண்க. காரியாசன் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர். இவரை மா காரியாசன் என்று பாயிரச் செய்யுள் சொல்லுது. பூவாது காய்க்கு மரம் உள நன்று அறியார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற பாடல் சிறுபஞ்ச மூலத்தின் 22வது பாடலாகும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 வயதிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானார் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதிலேயே பைசா நகர சாய்கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ. 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 10 வயதுக்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். அப்ப இது எல்லாமே ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க வாசிச்சீங்கனாலே என்ன கேள்வி கேட்டால் அடிச்சிடலாம். ஒரே இடத்துல கொடுத்துட்டேன். கடைசியா பாருங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா ஆலங்குடி சோமு. நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்னு கொடுத்துருக்குறோம். அது தப்பு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கிடையாது. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த ஆண்டு மத்திய அரசு அறிஞர் அண்ணா அவர்கள் நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? 2009ஆம் ஆண்டு. மத்திய அரசு அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த வருடம் 2010. கீழ்கண்டவற்றுள் அண்ணாவின் பொதுமொழி எது அல்ல? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. கரெக்ட். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்களே தேவை. சரி. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று சொன்னவர் அண்ணா. அப்ப இது என்ன சார்? தம்பி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று சொன்னவர் மு வரதராசனார். அப்ப இது மட்டும் அண்ணாவின் கூற்று அல்ல, இது தவறு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செய்க என்பதன் இலக்கண குறிப்பு. க, இய, இயர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் என்ற பொருளில் வந்தால் அது என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்ப செய்க என்பதன் பொருள் வியங்கோல் வினைமுற்று விகுதி. இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். வாழ்க, வாழிய, வாழியர். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்வி இல்லா மின்னாலே என்றும் மின்னால் அப்படின்னு சொல்றாரு யாரு? பாரதிதாசன். ஏற்கனவே என்ன சொன்னாரு? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் அதன் நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? கல்வி இல்லா மின்னாலை என்றும் மின்னால் என்று சொன்னவர் பாரதிதாசன். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. இது இடைச்சொற்கள்ல வரும். என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். சரி. ஓகார இடைச்சொல் ஒளி இசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெருநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. சரி.
ஆம் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் தான் வருகின்றது. இது தவறு. ஆம் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வராது. தான் என்னும் இடைச்சொல் தான் அழுத்த பொருளில் வரும். தான் நிர்மலா தான் நேற்று வெற்றி பெற்றாள் அப்படின்னு சொல்றோமா, அப்ப தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வரும். சரிங்களா? சொற்றொடரில் எந்த சொல்லுடனும் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரும். அது என்ன எழுத்து, என்ன இடைச்சொல்? தான். இது இந்த இடத்துல ஆம் வரக்கூடாது, தான் தான் வரணும். சரிங்களா? ஆசிரியர் நியமன தேர்வுல இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அடுத்து ஏகார இடைச்சொல். இந்த கேள்விதான். ஏகார இடைச்சொல் பிரிநிலை, வினா, ஈற்றசை, தேற்றம், இசை, நிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. SGT எக்ஸாம் செகண்டரி கிரேட் ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. புரியுதா? நம்ம எடுத்து கொடுத்தோம். இந்த கொஸ்டின் SGT எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம புத்தகத்துல கொடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றை தேர்வு செய்க. இது பழம் அன்று, சரி. இவை பழங்கள் அல்ல, சரி. எத்துணை ஆண்டு பழமையானது, எத்துணை ஆண்டு பழமையானது, சரி. எத்தனை நூல்கள் வேண்டும், சரி. அப்ப இது அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது, கடி. பூவாது காய்க்கும் மலர்க்கை அப்படின்னா பூவாது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கொடுத்திருக்கிறோம். பூவாது என்பது எதிர்மறை வினையச்சம், மலர்க்கை என்பது ஓமை தொகை, மலர் போன்ற கை. அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி, சீர்காழி ரா அரங்கநாதன். அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எது? விடுதலை. முத்துடை தாமம், முத்தை உடைய தாமம் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஐ, ஆள், கு, இன், அது, கண் வேற்றுமை உறுப்புகள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது? ஐ. அப்ப முத்தை உடைய தாமம், அப்ப முத்துடை தாமம் என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை. திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? தண்ணீர் தண்ணீர். தண்ணீர் தண்ணீர்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் யாருடைய நாடக நூல் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன். அடுத்த கொஸ்டின். தென்னாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. தென்னாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. அப்படி அழைத்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. கல்கி. அறிஞர் அண்ணாவை தென்னாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைத்தவர் கல்கி. சரிங்களா? ஓகே. கருப்பு மலர்கள், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், ரொட்டி துண்டு அப்படின்ற நூல்கள்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா நா காமராசன். கருப்பு மலர்கள் நா காமராசன். அடுத்தது கிழவனும் கடலும் என்ற நோபல் பரிசு பெற்ற குறு நாவலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் ரொம்ப முக்கியம். 6th நம்ம பார்த்தோம். எர்னஸ்ட் ஹெமிங்வே அவருடைய படைப்பு கிழவனும் கடலும். அடுத்த கொஸ்டின். கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரை மெழுகும் என்றிவை 10 சிற்பத்தொழில் உருப்பாவன என்று குறிப்பிடும் நூல். தரமான கேள்வி. சிற்பத்தொழில் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா திவாகர நிகண்டு. என்னது? கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத்தொழில் உருப்பாவன என்று சொன்ன நூல் திவாகர நிகண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிற்பக்கலை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில், சிற்பக்கலை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. மாளிகைகளில் உள்ள பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை டேஸ் நூலின் மூலம் அறியலாம். மணிமேகலை. சுதை சிற்பங்கள் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் மணிமேகலை. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரனுக்கு நடுகள் அமைத்த செய்தி எந்த நூலின் வழியாக அறிய முடிகிறது? நடுகள் பற்றி பேசக்கூடிய நூல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின். பின்னொரு நூற்றில் எது பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று அல்ல? திருமயம், கழுகுமலை, குன்றக்குடி, சீனிவாசநல்லூர். இது மட்டும் கிடையாது. அடுத்த கொஸ்டின். ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் காணும் எங்கு உள்ளது? சிங்கமுக கிணறும் கீழ்காணும் எங்கு உள்ளது? ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எங்க இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்களை கொண்ட நார்த்தாமலை மற்றும் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் அமைந்துள்ள கொடும்பாளூர் ஆகியவை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அப்ப
நார்த்தாமலை அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கேள்வி இருக்கு? நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்களுடன் கொண்ட கோவில் நார்த்தாமலை, இது புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்தது இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில், இது தனியா கேட்கலாம். மூவர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு தனியாவே ஒரு கேள்வி கேட்கலாம். மூவர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? பராந்தக சோழன், இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. எந்த ஊர்ல இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் சித்தன்ன வாசல் ஓவியம் இருக்கு. இது மாதிரிதான் நம்ம புத்தகம் இருக்கும். ஒரு 100 கொஸ்டின், ஒரு வகுப்பு, ஒரு டாபிக் 100 200 முடிஞ்சுன்னா பின்னாடி இது மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்போம். நீங்க டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பா அந்த கடைசி நேர ரிவிஷனுக்கு, பிஇஓ எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க, நானே சொல்றதை விட. அடுத்து இரண்டாவது பகுதி, மொத்தம் 2 பகுதியா கொடுத்துருக்கிறோம். மொத்தம் 215 கேள்வி இருக்கு. 215 கேள்விகள் இருக்கு. 9ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6. சரிங்களா? திருபுவன வீரேஸ்வரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 3ஆம் குலோத்துங்க சோழன். திருபுவன வீரேஸ்வரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 3ஆம் குலோத்துங்க சோழன். சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோவில். ஓகே. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய காலம்? சோழர்கள் காலம். பின்வரும் கூற்றுகளில் எது தவறு என்பதை காண்க. இந்த முழுசா படிச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் கேள்வி கேட்டு அடிச்சிடலாம். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. மேலும் கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்ப தூண்கள் அமைக்கப்பட்டன. சரி. விஜயநகர மன்னர் காலத்தில் குதிரையின் உருவங்கள் சிற்பங்கள் இடம்பெற செய்தனர். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்தனர். அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கருவிகளையும் விஜயநகர கால சிற்பங்களில் காணலாம். சரி. இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அதோட தகவல் எல்லாம் சரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. மேலும் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் உள்ளது. கரெக்ட். இவை விஜயநகர மன்னர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்கிற நாயக்கர் மன்னர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லி புக்ல இருக்கு. அப்ப இது மட்டும் தவறு. அப்ப அடுத்து 4வது பாயிண்ட் சரி. கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பாகும். அப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்க? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் உள்ள பேரூர் சிவன் கோவில். அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோவில் உள்ள குறவன் புரத்தி ரதி தேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் உள்ளன. இது எல்லாமே நாயக்கர் காலத்து சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும், யாருடைய வேண்டுகோள்? அறிஞர் அண்ணா. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த ஆண்டு, சாரி, கீழ்காணும் எங்கு பாறையில், தரமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவம் புடைப்பு சிற்பமாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளது? செஞ்சி அருகே உள்ள திருநாதர் குன்று. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள திருநாதர் குன்று, அங்கதான் பாறையில 24 தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர்கள் யார் அப்படின்னா சமண சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த 24 பேர் தான் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்றோம். கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர், முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் சொல்லக்கூடிய ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா செஞ்சி அருகே உள்ள திருநாதர் குன்று. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு அரசு சிற்பக்கலை கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரம். தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் யாருடைய பெயரில் செயல்படுகிறது? செல்வி ஜெயலலிதா. மைவனம் என்பது இலக்கண குறிப்பு மலை நெல். சாரி, மைவனம் என்பதன் பொருள் மலை நெல். சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக எந்த ஆண்டு அண்ணா பணியாற்றினார்? அறிஞர் அண்ணா சென்னையில ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1935. அறிஞர் அண்ணா 1935ஆம் ஆண்டு சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், முக்கியமான கேள்வி. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. துவரை என்பதன் பொருள் என்ன? பவளம். துவரை என்பதன் பொருள் என்ன? பவளம். அடுத்து பாருங்க, பொருத்துக. கரி குருத்து யானை தந்தம் 3, கோடு அப்படின்னா கொம்பு 2, முருகு அப்படின்னா தேன்
4. முருகுனா அழகுன்னு பொருள் இருக்கு. உலை அப்படின்னா மான். அப்ப 3, 2, 4, 1 சரியான விடை. காஞ்சி வஞ்சி மலர்கள் எங்கு பூத்து நிற்கும் என்று புலவர் குழந்தை ராவண காவியத்தில் குறிப்பிடுகிறார். காஞ்சி மலரும் வஞ்சி மலரும் எங்கு பூத்து நிற்குமா? மருத நிலத்துல பூத்து நிற்கும். ராவண காவியம் தரமான கேள்வி, கண்டிப்பாக டெட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கிற கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும் கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஞாபகம் வரணும் உங்களுக்கு. எருதுகோடு என்பது இலக்கண குறிப்பு. எருதுனது கோடு. எருதுகோடு என்பது இலக்கண குறிப்பு. எருதுனது கோடு அது அப்படின்னு வந்துச்சுன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெறி என்பதன் இலக்கண குறிப்பு. சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. அடுத்த கொஸ்டின், தவறானதை கண்டுபிடி. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காப்பியம் ஆகும். சரி, ராவண காவியம். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம் 5 காண்டங்களை கொண்டது. 3100 பாடல்களை கொண்டது. சரி. ராவண காவியத்தை புலவர் குழந்தை இயற்றினார். சரி. அறிஞர் அண்ணாவின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். தவறு. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க. அப்ப ஆப்ஷன் சி மட்டும் தவறு. சரியானது அதுக்கு என்ன வரணும்? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்கதான் புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். சரியா? அடுத்த கொஸ்டின், யாப்பதிகாரம் என்ற நூலை படைத்தார் புலவர் குழந்தை. தொடையதிகாரம் என்ற நூலை படைத்தார். உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை படைத்துள்ளார். சரி. அப்ப புக்குல இருக்கிறது யாப்பதிகாரம், தொடையதிகாரம் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? புலவர் குழந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் எந்த நிலத்தில் பாவிசைத்து பாடின என்று புலவர் குழந்தை பாடுகிறார். நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் எந்த நிலத்தில் பாடின? முல்லை நிலத்தில் பாடின. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். முதிரை சாமை கேழ்வரகு. முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி எந்த நிலத்து மக்கள் அறுத்து கதிர் அடித்தனர் என்று களத்தில் குவித்து வைத்தனர். மலை போல குமிச்சு வச்சிருந்தாங்க. முதிரை சாமை கேழ்வரகு மணி குதிரைவாளி முல்லை நிலத்து மக்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு என்பதை காண்க. இது பார்த்துக்கோங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்ற பெருமைக்குரியது சென்னையில் உள்ள கன்னிமாரா நூலகம். சரி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரி. இந்த நூலகத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எஸ், சரி. கூற்று 1 சரி. அடுத்த கூற்று பாருங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொல்கத்தாவில் 1916ஆம் ஆண்டு இருக்குல்ல, இது தவறு. 1936ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் ஆகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் செயல்படுகிறது. அப்ப நம்ம கொடுத்திருந்த கொஸ்டின் படி இது தவறு. அதுக்கு சரியான விளக்கம், தொடங்கப்பட்டது 1936. அதாவது கொல்கத்தா நூலகம் தொடங்கப்பட்டது 1936. இது எப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 1953. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் கதே. உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் கதே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வைணவத்தின் வளர்ப்பு தாய். இது புக்ல இல்ல, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வைணவத்தின் வளர்ப்பு தாய் என்று அழைக்கப்படுபவர் ராமானுஜர். நம்ம என்ன பண்ணுவோம்? வளர்ப்பு தாய் அப்படின்னா ஒரு பெண் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் நினைப்போம். தப்பு. வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். சரியா? ஓகே. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 143 143 பாடல்களை கொண்டது. தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர். ரொம்ப முக்கியமான கேள்வி, டெட் எக்ஸாம்ல எதிர்பார்க்கிற கேள்வி. தி ஜானகிராமன். ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு படம்
கமலஹாசன் படம். இப்போ பெரும்பாலும் தெரியாது. அப்ப ஜப்பான் பயண அனுபவங்களை தி ஜானகிராமன், ஜப்பானில் ஜானகிராமன், ஜப்பானில் ஜானகிராமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நாகசுர கருவி எந்த மரத்தில் தயாரிக்கப்படுகிறது? ஆச்சா மரம். 2016ஆம் ஆண்டு வண்ணதாசன் என்பவருக்கு எந்த சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஒரு சிறு இசை. வண்ணதாசன் என்பவருக்கு எந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி ஒரு சிறு இசை. அடுத்த கொஸ்டின், சிகப்பு ரிக்ஷா என்பது யாருடைய சிறுகதை தொகுப்பு? தி ஜானகிராமன். அதே மாதிரி ஏற்கனவே ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த இதழ்ல எழுதினாரு? சுதேசமித்திரன் வார இதழ்ல எழுதினாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1970ஆம் ஆண்டு அன்பளிப்பு என்ற சிறுகதைக்கு கு அழகிரிசாமி அன்பளிப்பு என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கு அழகிரிசாமி. வருஷம் 1970. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் என்று சொன்னவர் வைரமுத்து. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் என்று பாடியவர் வைரமுத்து. 2008ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற மின்சார பூ என்ற நூலின் சிறுகதையின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி. வேளாண்மை செய்ய மின்சாரம் வேணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேளாண்மை செய்ய மின்சாரம் வேணும். அப்ப மேலாண்மை பொன்னுசாமி. அடுத்த வீடு 50 மைல், நடந்தாய் வாலி காவேரி என்ற பயண கட்டுரைகளை நமக்கு தந்தவர். அடுத்த வீடு 50 மைல் அப்படின்னு ஒரு பயண கட்டுரை. நடந்தாய் வாலி காவேரி அப்படின்ற ஒரு பயண கட்டுரை எழுதியவர் தி ஜானகிராமன். நடந்தாய் வாலி காவேரி, அடுத்த வீடு 50 மைல், தி ஜானகிராமன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. தொல்காப்பியர் குறிப்பிடும் ஓரறிவு உயிரினம் புல் மரம். 1987ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஆதவன். ஆதவன் மறைந்தா இரவு வரும், ஆகவன் மறைந்து முதலில் இரவு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஆதவன்னா சூரியன் மறைஞ்சாதானே முதல்ல இரவு வரும். சூரியன் இருந்தா அது பகல். அப்ப ஆதவன் மறைந்தால் முதலில் இரவு வரும். ஆதவனுடைய படைப்பு தான் முதலில் இரவு வரும். அந்த நூலுக்கு 1987ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற சிறுகதை தொகுப்பு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலின் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். அடுத்த கொஸ்டின், 1979ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற சக்தி வைத்தியம் ஜானகிராமன். அடுத்த கொஸ்டின், தரமான கேள்வி, கண்டிப்பா அப்படியே கேட்பாங்க. சிறுகதை பின்னலில் ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற 3 பகுதிகள் உண்டு. சரிங்களா? சாதாரணமான கதைகளில் இம்மூன்றும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம் முடிவு என்ற 2 பகுதிகளும் கிடையவே கிடையாது. கதை திடீரென்று மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது, அதிலேயே முடிவடைகிறது. இன்னும் வேறு விதமான கதைகளும் உண்டு, அவற்றில் முடிவு என்ற ஒன்று கிடையாது. அடுத்து இதான் கேள்வியே, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல். இதான் கேள்வியே. கதையை வாசிப்பது என்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று சொன்னவர் யாரு? புதுமை பித்தன். தரமான கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில 2019 கேட்டாங்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று சொன்னவர் புதுமை பித்தன். அடுத்த கொஸ்டின், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு? வைரமுத்து. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்று பாடியவர் வைரமுத்து. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி என்று ராவண காவியம் எந்த நிலத்தை சொல்லுது? முல்லை நிலத்தை சொல்லுது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி
இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை உணர்த்தும் சிறுகதையான செய்தி இடம்பெற்ற சிவப்பு ரிக்ஷா என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஜானகி ராமன். சீவாளி மற்றும் நாணல் புள்ளிலிருந்து தயார் செய்யப்படும் சீவாளி என்ற இசைக்கருவி எந்த இசைக்கருவியுடன் பொருந்துகிறது? நாகஸ்வரம். கதைகளும் உண்டு அவற்றில் முடிவு என்று என்ற ஒன்று கிடையாது. அதாவது அப்பதே சொல்லிட்டேன், கதையை வாசிப்பது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல். புதுமை பித்தன் ஏற்கனவே சொன்ன கேள்விதான், இது ரிப்பீட்டட் கேள்வி. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். தமிழை எழுதி, இதுவும் சொன்ன கேள்விதான், இது ரிப்பீட்டட் வந்திருக்கு இந்த கேள்வி. அடுத்தது இது ரிப்பீட்டட், கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கும். 48வது கேள்வி. ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் அனுபவங்கள் சுதேசமித்திரன் இதழில் உதயசூரியன் என்ற பெயரில் எழுதிய நிலையில் எந்த ஆண்டு நூலாக வெளியிடப்பட்டது? அப்ப ஜானகிராமன் என்ன பெயர்ல ஜப்பான் பயண அனுபவங்களை எழுதினார் அப்படின்னா உதயசூரியன் என்ற பெயர்ல எழுதினாரு. எந்த இதழ்ல? சுதேசமித்திரன்ல. அது எப்படி, எந்த வருஷம் நூலாக வெளியிடப்பட்டது? 1967. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1967 தான் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. அறிஞர் அண்ணாவுடைய டிஎம்கே அந்த கட்சியினுடைய சின்னம் என்ன? உதயசூரியன். ஞாபகம் வச்சுக்கலாம். 1967 தான் திமுக ஆட்சிக்கு வருது. அந்த வருஷத்துலதான் உதயசூரியன் என்ற பெயரில் அவர் எழுதிய அந்த பயண குறிப்புகள் நூலாக வெளிவருது. அதே வருஷத்துலதான் உதயசூரியன் சின்னத்தை கொண்ட திமுக ஆட்சி அமைக்குது. புரிஞ்சா? ஓகே. அடுத்தது, அதிர புகுத கணா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் அதிர புகுந்தார். அதிர புகுத கணா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் அதிர புகுந்தான். 49வது கேள்வி. அடுத்த 50வது கொஸ்டின் பாருங்க. சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிந்து விடுவது என்பது அல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது. ஒரு சிறு சம்பவம், ஒரு மனோநிலை, மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எடுத்து எழுதுவது. சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எடுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றோ இருக்க வேண்டும் என்று சொன்னவர் புதுமை பித்தன். சிறுகதைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவர் யாருன்னா புதுமை பித்தன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தரமான ஒரு கேள்வி. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் மற்றும் தமிழ் கதை உலகம் நவீனமயமானதில், சரிங்களா, தமிழ் கதை உலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னா ஜானகிராமன். அடுத்த கொஸ்டின், இசையை பற்றிய நூலான சங்கீத ரத்னாகரம் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சங்கீத ரத்னாகரம் என்ற நூல், இசையை பற்றிய நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார்? ஜானகிராமன். ஓகேவா? சோ தர்மன், கல்யாண்ஜி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கரிசல் இலக்கியவாதிகள். சரிங்களா? ஓகே. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள், காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் என்று பாடியவர் வைரமுத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்ட பின்வரும் யாருடைய கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன? ஜானகிராமனுடைய படைப்புகள். இவர் யாரு? வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் ஜானகிராமன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மரவேர் என்பது டேஸ் வகை புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர், அப்ப என்னது? கெடுதல் புணர்ச்சி. ஓகே. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடையில் தொடர்பில்லாதவர் ஊவேசா, சரி. தஞ்சை பிரகாஷ், சரி. தஞ்சை ராமையாதாஸ், சரி. தஞ்சாவூர் கவிராயர், சரி. கி ராஜநாராயணனும் கந்தர்வனும் கிடையாது. கி ராஜநாராயணன், கந்தர்வன்களா யாரு? கந்தர்வன் இவங்கெல்லாம் கரிசல் இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஜானகிராமன், மௌனி இவங்க எல்லாருமே தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை. ஊவேசா, தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர்,
தி ஜானகிராமன் மௌனி. அடுத்தது புதிய ஆத்திசூடி யார் பாடினார்? பாரதியார். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மாமல்லபுரம். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கை படித்த துணிந்தால் துன்பம் வாராது என்று பாடியவர் வைரமுத்து. நட்பு காலம் என்ற நூலின் ஆசிரியர் அறிவுமதி. நட்பு காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? அறிவுமதி. நட்பு காலம் அறிவுமதி. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு. தரமான கேள்வி. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு. அதில் அதில் சிற்று எறும்பே. இத்தரை ஒரு கொய்யா பிஞ்சு, அதில் நீ சிற்றெரும்பே. அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள்தான் பேசல் என்ன என்று சொன்னவர் பாரதிதாசன். இதுல முக்கியமான வரி இத்தரை கொய்யா பிஞ்சு, நீ அதில் சிற்றெரும்பே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள். சரிங்களா? எழுச்சி தீபங்கள் அவருடைய படைப்பு தான், விண்மினி அவர் கிடையாது. அப்புறம் விளக்குகள் பல தந்த ஒளி, இது அவருடைய படைப்பு கிடையாது. லிலியன் வாட்சன். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழமைதானே, இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இன்னமும் மொழியும் புதியவைதாம் என்று பாடியவர் வைரமுத்து. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்று சொன்னவர் வைரமுத்து. பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின். தரமான கேள்வி. பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்று வரிகள் இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசாங்கம் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கிய உயரிய விருது பத்மபூஷன். யாருடைய வேண்டுகோளை ஏற்று புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார்? பெரியார். புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி, ரொம்ப முக்கியமான கேள்வி, என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கனக சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? பாரதிதாசன். தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர் வைரமுத்து. வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர். வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்தவன்னு வைரமுத்து ஆயிடுச்சு. அந்த கவிதை சொல்லுவாரு முதலாக அம்மாவிற்கு. நல்லா இருக்கும் அந்த கவிதை. அழகழகா கதை சொன்னேன் ஆயிரம், அழகழகா கவி சொன்னேன் ஆயிரம் தான் கதை சொன்னேன், பெத்தவளே உன்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, கருப்பா ஒரு பக்கம் கருப்பா இடப்பக்கம் ஒரு பிண்டம் கருப்பா கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்த தாசில்தாரி வந்தானோ அப்படின்னு அந்த கவிதை நல்லா இருக்கும். வைரமுத்துடைய கவிதை. வைரமுத்து அவர்கள் பிறந்த ஊர் மெட்டூர். சரி, கீழ்காணும் எந்த ஆண்டில் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2003. கள்ளிக்காட்டு இதிகாசம், கவிஞர் வைரமுத்துவனுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2003. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திரயான் 1 திட்ட இயக்குனர், அப்படியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸவே கொண்டு வந்திருக்கிறோம். சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திரயான் 2 திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆதித்யா L1 இப்ப சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. ஆதித்யா L1 இதனுடைய திட்ட இயக்குனர் நிகர் சாஜி. சந்திரயான் 1 மயில்சாமி அண்ணாதுரை, சந்திரயான் 2 வனிதா முத்தையா, ஆதித்யா L1 என்ற அந்த திட்டத்தினுடைய இயக்குனர் நிகர் சாஜி, மங்கள்யான் திட்டத்தின் இயக்குனர் அருணன் சுப்பையா, சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் யாரு? வீரமுத்துவேல். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் வீரமுத்துவேல். அப்படியே அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். பொறுத்துக்களை கொடுத்துருக்கோம். 3, 5, 4, 2, 1. சரியா? ஓகே. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வுக்கு பெயர் என்ன?
ஊரக திறனறி தேர்வு. தேசிய நூலக தினம், இது புத்தகத்துல ஆகஸ்ட் 9 இருக்கும், அது தப்பு. ஆகஸ்ட் 12 தான் சரி. இது என்ன நாள் அப்படின்னா இதான் வந்து கரெக்டான ஆன்சர். புத்தகத்துல ஆகஸ்ட் 9 இருக்கும், அது கிடையாது. சரிங்களா? ஓகே, ஆகஸ்ட் 12 தான் தேசிய நூலக தினம். இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன். சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 12. அதைத்தான் நம்ம தேசிய நூலக தினமா கடைபிடிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 12 யாரு? சீர்காழி ரா அரங்கநாதன், இந்திய நூலகத்தின் தந்தை, இந்திய நூலக அறிவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் லைப்ரரி சயின்ஸ், இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சீர்காழி ரா அரங்கநாதன். அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 12 தேசிய நூலக தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில அமைந்துள்ளது. அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு நூலகம் பெரியார் பெயர்ல கோயம்புத்தூர்ல அமைய உள்ளது. காமராசர் பெயர்ல திருச்சியில காமராசர் அறிவு உலகம் என்ற பெயர்ல திருச்சியில ஒரு பெரிய நூலகம் அமைய உள்ளது. திருநெல்வேலியில காயிதே மில்லத், கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் அவர்கள் பெயர்ல திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைய உள்ளது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்பதுடன் தொடர்புடையவர் அறிஞர் அண்ணாவும் ஆலங்குடி சோமும். அடுத்த கொஸ்டின். மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் உண்டு என சுஜாதா குறிப்பிடுகிறார்? மூக்குக்கு மொத்தம் 7 வாசனைகள் உண்டு என சுஜாதா குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஓகே. எந்த நூலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் உடற்கூறு அடிப்படையில் விளக்கி இருப்பதை கண்டு அயல் நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர்? தொல்காப்பியம். டேஸ் தாள பறந்தால் தப்பாமல் மழை வரும், இது ஒரு பழமொழி. தட்டான் தாள பறந்தால் தப்பாமல் மழை வரும் என்பது பழமொழி. யாருடைய முயற்சியால் இஸ்ரோ இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது? விக்ரம் சாராபாய். அதனாலதான் அவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். நமக்கு நாக்குதான் ஐம்புலன்களிலேயே வீக்கு, அதற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். எலுமிச்சையின் புளிப்பு, சர்க்கரையின் தித்திப்பு, காஃபியின் கசப்பு, உப்பு. இதை தவிர 4 ஆதார ருசிகளின் கலப்பு தான் இந்த ருசிகளை தொட்டு இதை தவிர சேவரி என்று சொல்லுகிற டேஸ்ட் எல்லாம் இந்த 4 ஆதார ருசிகளின் கலப்பு தான். இந்த ருசிகளை தொட்டு நாக்கில் அறிய நாக்கில் வெவ்வேறு இடங்கள் உண்டு. ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கு 9000 சுவை அரும்புகளை கொண்டது. சயின்ஸ் கொஸ்டின் மாதிரியே இருக்கும். இது கொஸ்டின் தரமான கேள்வி, புக் பேக்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் இருக்கு. ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கு 9000 சுவை அரும்புகளை கொண்டது என்று சொன்னவர் சுஜாதா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த சுவை அரும்புகள் எப்படின்னு பாருங்க. தித்திப்பு நுனி நாக்குல இருக்கும். உப்பு பரவலாக குறிப்பாக நுனியில இருக்கும். கசப்பு எங்க இருக்குன்னா உள் நாக்குல தான் கசப்பு சுவை உணர முடியும். புளிப்பு சேவரின்னு சொல்லக்கூடிய அந்த சுவை காரம் சொல்றோம் இல்லையா, இது எங்க அறியப்படுதுன்னா நாக்கின் வலது இடது புறங்கள் அறியப்படுது. அப்ப 1 2 3 4 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிருக்கும் சிங்கமே, வானவீதி திகு திகு என எரிக்கும் மங்காத தணர் பிளம்பே, மாணிக்க குன்றே, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வான தகலியில் பெரு விளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர் கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை யாரோ அடங்கனின் ஒளி அளவாய் அமைந்தனை பருதி வாழி என்று பாடியவர் பாரதிதாசன். இதுல ஏதாவது 2 வரியை கொடுத்து யாரு பாடுறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த பாடல் வரியவே மொத்தமா கொடுத்தாச்சு. அடுத்த கொஸ்டின். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் ஆகிய நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் சென்னையில் உள்ள ராணி மேரி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்த கொஸ்டின். உணவு, தரமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவை பூர்த்தியானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் அடிப்படை தேவை. அந்த தேவை பூர்த்தியானதும் முதல் இடம் எதுக்கு தரணும்? புத்தகத்திற்கு தரணும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி. பட்ட மேற்படிப்பிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? பெரியார் நாகம்மையார். யாருடைய சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன?
சமணர்களுடைய சிற்பங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன், குரத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. மேலும் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் உள்ளது. இவை டேஸ் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நாயக்கர்கள் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் தமிழ்நாட்டிலேயே பழமையான குடைவரை கோவிலான பிள்ளையார்பட்டி ஆகியவை யாருடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? பாண்டியர்கள். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் எந்த கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் உள்ளன? பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள். தட்சிணமேரு எனவும் ராஜராஜேஸ்வரம் எனவும் அழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டது? முதலாம் ராஜராஜ சோழன். அதிர்குரல் என்பதன் இலக்கண குறிப்பு. அதிர்கின்ற குரல், அதிர்ந்த குரல், நாளை அதிரும் குரல். அப்ப 3 காலத்தையும் உணர்த்தி வர்றதுனால இது வினைத்தொகை. அதனால காலம் கறந்த பெயரெச்சம். கல் சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? சோழர்கள் காலத்தில். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவன் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். தனது தலைநகரத்தை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றியவன் முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா? அப்ப அதற்கு விடை முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுல இருக்க அனைத்துமே சரிதான். புரியுதா? இதுல இருக்க சரி, ஒண்ணு தவறு இருக்கு பாருங்க. திருமலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தி, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தி ஆழ்வார்கள் 12 அவர் ஆண்டாள் மட்டுமே பெண். ரைட். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடியால் என அழைக்கப்பட்டார். அதை வச்சுதான் ஆமுக்த மால்யதா என்ற ஒரு இலக்கியத்தை கிருஷ்ணதேவராயர் படைத்தார். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தின் தலை சிறந்த அரசர். சரிங்களா? ஓகே. இவரை அதாவது ஆண்டாள் அவர்களை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தத்துல 2 தொகுதிகள் ஆண்டாள் பாடியது. ஒன்னு திருப்பாவை, இன்னொன்னு நாச்சியார் திருமொழி. இந்த நாச்சியார் திருமொழியில் 245 பாடல்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்கோம். தவறு. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் உள்ளன. அப்ப 4வது கூற்று தவறு. 1, 2, 3 சரி. சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. இது ஏற்கனவே பார்த்த கேள்வி ரிப்பீட்டடா வந்திருக்கு. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக. பகைவரையும் நட்பாக்கும், மாற்றாரை மாற்றும் படை, தெரிந்த அளவில் அறிவுடையவாக தோன்றுவான், கண்டானும் தான் கண்டவாறு, அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும், அறம் நாணத்தக்கது உடைத்து. அப்ப 3, 1, 2. பைங்கிளி பண்புத்தொகை. இந்நிலங்குருவை, இனிமை கூட்டல் இளமை கூட்டல் குருவை, பண்புத்தொகை. 101வது கேள்வி. இன்னும் கரெக்டா 15 கேள்வி. வெற்றிகரமா இது வரைக்கும் 200 கேள்வி பார்த்துருக்கிறோம். யாரு பொறுமையா அந்த 215 கேள்வியும் பாக்குறீங்களோ எந்த கேள்வி கேட்டாலும் எக்ஸாம்ல இருக்கும். நான் ப்ரூஃபோட வீடியோல காட்டுறேன். எக்ஸாம் முடிஞ்சுன்னா ப்ரூஃபோட காட்டுறேன் ஸ்க்ரோல் பண்ணி. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். தவறானதை கண்டுபிடி. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொய்து வா அப்படின்னு இருக்கணும். அப்ப இது தவறு. அப்ப மிச்சதெல்லாம் பாருங்க. கையல் பானை வணைய கற்றுக்கொண்டால், பானை வணையணும். சரி. நேற்று தென்றல் காற்று வீசியது. சரி, காற்று வீசும். அணில் பழத்தை கொறிக்கும். எஸ், சரி. அப்ப கொடியில் உள்ள மலரை கொய்து வா, ஆனா பறித்து வா அப்படி வரும். கொய்து வா தான் வரும். அடுத்தது கடிகமல் என்பதன் இலக்கண குறிப்பு உரி சொற்றொடர். வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. சொல்றதுக்கெல்லாம் ஈ இழிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். நம்முடைய ஷார்ட்கட். சொல்றதுக்கெல்லாம் ஈன்று கொடுக்குது. அப்ப சொல்லிசை அளபடை ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. அடுத்தது 2010ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வென்ற சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையை எழுதியவர் நாஞ்சில் நாடன். சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். மேலாண்மை பொன்னுசாமி என்ன எழுதினாரு? மின்சார பூ. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். ஆதவன் முதலில் இரவு வரும். விடியாது பெண்ணாலே என்ற கேள்வி தன்னை மிதித்து துவைத்தவர் பாரதியார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்,
சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இது எல்லாத்தையுமே தனித்தனியா கேட்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே விடை முத்துலட்சுமி ரெட்டி. தடைகளை மீறி கல்வி பெற்று பண்டிதராகி பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் ரமாபாய். பண்டித ரமாபாய். பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடாஸ் சோபியாஸ் கட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடாஸ் சோபியாஸ் கட்டர். தரமான கேள்வி. அடுத்த கொஸ்டின், மாறுபட்ட குழுவை கண்டறிக. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம். வினாவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். இது எல்லாமே சொல்றது. கடி, உரு, கூறு, களி. இது சரி. கிரு, கின்று, ஆணின்று. இது எல்லாமே மாறி இருக்குது. இன், கூட, கிரு, அம்பு. இது எல்லாமே மாறி மாறி இருக்குது. தவறு. அடுத்தது, முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் பெரியார். பெண்ணடிமை தீருமறை மண்ணடிமை தீருமோ என்று பாடியவர் பாரதிதாசன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல நூல். தரமான கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் சிறந்த நண்பன் என்று சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் பாருங்க, இது ஆசிரியர் கிடையாது, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. சிறுபஞ்ச மூலம் என்பது என்னது? அற இலக்கியம் 3. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் 4. சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் 1. குறுந்தொகை சங்க இலக்கியம் 2. 3, 4, 1, 2. ஓகே. அடுத்தது, தம்பி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று சொன்னவர் வரதராசனார். மூவா. அவ்வளவுதான். வெற்றிகரமாக 215 கொஸ்டின் 9ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 இதுல இருந்து கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே 2024 புக்ல இருந்தது சார். அப்ப இப்ப இருக்கிற அப்டேட்டட் புக்ல நிறைய மாறி இருக்கே. ஒண்ணுமே மாறல. என்ன புதுசா சேர்த்தாங்களோ அதை மட்டும் தனியா நான் ஒரு வீடியோ கொடுத்துறேன். 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சில பாடங்கள் எடுத்துக்கொண்டு 8ஆம் வகுப்புல வச்சிருக்கிறாங்க. 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சில பாடத்தை தூக்கி கொண்டு போய் 10ஆம் வகுப்புல வச்சிருக்கிறாங்க. நமக்கு எங்க வச்சா என்ன, நமக்கு தேவை கொஸ்டின். அதை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? தனியா ஒரு வீடியோல எங்கெங்க இருக்கு, புதுசா என்ன சேர்த்திருக்கிறாங்கன்னு ஒரு நாள் ஒரு வீடியோ கொடுத்துறேன். அவ்வளவுதான். முடிஞ்சா? அப்ப இது எல்லாமே நம்ம புத்தகமாவே வெளியிட்டுருக்கிறோம். பல முறை நம்ம சொல்லிட்டோம். இப்ப நீங்க வீடியோல பார்த்தது எல்லாமே புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் இப்ப அவைலபிளா இருக்கு. டெட்டுக்கு ரிவிஷனுக்கு இந்த புக்கு தேவைப்படுறவங்க வாங்கி பார்த்துக்கலாம். நிறைய பேர் சார் இப்பதான் உங்க வீடியோவை பார்த்தோம், இவ்வளவு நாளா பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்பதான் பாக்குறீங்க. ஒரு 8ஆம் தேதி, ஒரு நவம்பர் 8ஆம் தேதி 7ஆம் தேதி பாக்குறீங்கன்னா கூட வாங்கிக்கோங்க. ரிவிஷனுக்கு பக்காவா யூஸ் ஆகும். கடைசி நேரத்துல 30க்கு 25 கொஸ்டினுக்கு மேல கண்டிப்பா அந்த புக்ல இருந்து தான் வரும். அப்படிதான் எடுத்துருக்கிறோம். சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு எல்லாமே நீங்க தேடி தேடி பார்க்க தேவையில்லை. புத்தகத்துல மொத்தமா கொடுத்தாச்சு. அப்ப 25 கேள்விக்கு மேல உறுதியா அடிக்கலாம். இங்கிலீஷ்க்கு நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் முழுசா பாத்தீங்கன்னா 22 கேள்வி கண்டிப்பா அடிக்கலாம்னு டெய்லி ப்ரூஃபோட வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். சோசியலுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். சயின்ஸுக்கு மட்டும் கொடுக்க முடியல. முடிஞ்சா அதுக்கு கொஸ்டின் இருக்கு, அதுவும் நான் கொடுத்துறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இந்த தமிழ் புத்தகம் மட்டும் இப்ப அவைலபிள் இருக்கு. இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒரு 8ஆம் தேதியெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா சோசியல் புக் அவைலபிள் இல்ல. தமிழ் புக் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. தமிழ் புக் தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்சிமம் கால் தவிர்த்துருங்க. புத்தகத்தோட ரேட்டு 600 ரூபாய் வித் கொரியர். சரிங்களா? நன்றி, வணக்கம்.